நம்ம தன்னம்பிக்கையோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? ஒரு அரசன் என்ன பண்ணாராம், ஒரு போட்டி நடத்தினாராம். என்ன போட்டி அப்படின்னா, கோட்டை இருக்கும் இல்லையா, அந்த கோட்டையில உள்ள கதவை வந்து திறக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி நடத்தினாராம். கோட்டையோட கதவு அப்படின்றது எவ்வளவு பெருசா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், அந்த கதவை திறக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அரசன் ஒரு போட்டி நடத்திருக்காரு. அந்த அரசன் என்ன சொல்லியிருக்காரு, ஒருவேளை இந்த போட்டியில நீங்க வந்து வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நாட்டோட ஒரு பாதி பகுதியை வந்து உங்களுக்கு தானமா தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே நீங்க இந்த போட்டியில தோல்வி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட கைகள் வந்து வெட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு 2 விஷயத்த அறிவிச்சிருக்காரு. சோ எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பயந்துட்டாங்களாம். இந்த போட்டியில நம்ம ஒருவேளை கலந்துட்டு நம்ம தோத்து போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட கைகளை வந்து வெட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயந்துட்டு யாருமே இந்த போட்டியில கலந்துக்கவே இல்லையா. ஆனா ஒரே ஒரு இளைஞன் மட்டும் என்ன பண்ணாராம், நம்ம இந்த போட்டியில கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸோட என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி களத்துல இறங்கிட்டாராம். ஆனா சுத்தி உள்ள எல்லாரும் என்ன சொன்னாங்களாம், இந்த போட்டியில ஒருவேளை நீ கலந்துக்கிட்டு தோத்து போயிட்ட அப்படின்னா உன்னோட கையை வெட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு மாதிரி நெகட்டிவாவே பேசிட்டு இருக்காங்க. சுற்றியுமே வந்து ஒரு நெகட்டிவ் வைபாவே இருந்திருக்கு. ஆனா அதுக்கு அந்த இளைஞன் என்ன பதில் சொன்னாராம், நான் வெற்றி பெற்றுட்டா ஒருவேளை நான் வந்து அரசனா மாறிடுவேன், ஆனா நான் தோல்வி அடைஞ்சிட்டா கையை தானே வெட்டுவாங்க பாத்துக்கலாம், என்ன உயிரா போயிட போகுது, கை தானே போகுது அப்படின்ற மாதிரி அவர் அசால்ட்டா சொல்லிட்டு அந்த போட்டியிலையும் அவர் வந்து கலந்துக்கிட்டாராம். போட்டியில கலந்துட்டு அந்த கதவையும் அவர் வந்து ஓபன் பண்ணிருக்காரு. ஈஸியா ஓபன் பண்ணிட்டாராம். அது திறந்துட்டான். என்ன நடந்துச்சா, அந்த கோட்டையோட கதவை வந்து ஆக்சுவலா தாழ்பால் அவங்க போடவே இல்லையா, அது நார்மலா தான் சாத்திருந்ததா. சோ அப்படி ஓபன் பண்ணோடனே அது வந்து திறந்துருச்சான். சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாருமே என்ன பண்ணாங்க, இந்த கதவு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், எப்படியும் நம்மளால ஓபன் பண்ண முடியாது, நம்ம வந்து அவுட் ஆகிடுவோம், நம்ம கையை வந்து வெட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி நெகட்டிவாவே இருந்தாங்க. ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து இழந்துருவோம் அப்படின்ற ஒரு பயத்திலே இருந்தாங்க. ஆனா அந்த ஒரு இளைஞன் மட்டும் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி செஞ்சாரு இல்லையா. அந்த இடத்துல தாழ்பால் போடல அப்படின்றது அங்க உள்ள யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த இளைஞன் வந்து அவருடைய அந்த தன்னம்பிக்கையாலையும் முயற்சினாலையும் அந்த கதவை வந்து நம்ம ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை ஓபன் பண்ணி அவர் வந்து கடைசியில வின் பண்ணி ஒரு அரசனாவும் மாறி இருக்காரு. இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு முயல் ஆமை கதை நம்ம சொல்லுவோம் இல்லையா. முயல் வந்து நல்லா சுறுசுறுப்பா ஓடும், ஆமை எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கும். அதாவது ஒரு போட்டி நடக்கும், முயலுக்கும் ஆமைக்கும் ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முயல் வந்து ஃபாஸ்டா ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனா ஆமை வந்து ஸ்லோவா தான் போகும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். முயல் என்ன பண்ணுச்சு, நல்லா ஃபாஸ்டா ஓடிட்டு ஒரு பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆகி உட்கார்ந்துட்டு அது என்ன சொல்லுது அந்த முயல் அப்படின்னா, ஆமை தானே எப்படியா இருந்தாலும் பொறுமையா தான் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலேயே அந்த முயல் வந்து அப்படியே ரெஸ்ட் எடுக்கும் போது என்ன பண்ணிடுச்சான், தூங்கிடுச்சான். ஆனா அந்த ஆமை என்ன பண்ணுச்சான், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு அப்படியே ஸ்லோவா வந்தே அந்த ஒரு ஸ்பாட்டை வந்து ரீச் பண்ணி கடைசியில வின்னும் பண்ணிடுச்சான். முயல் வந்து நல்லா சுறுசுறுப்பா ஓடும், இருந்தாலுமே கூட அந்த முயல் வந்து சரி ஓகே நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சோம்பேறித்தனமா முயற்சியே செய்யாம பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் தூங்கிடுச்சு. எப்படியும் இந்த ஆமை ஸ்லோவா தான் வரும், நம்ம போயிடலாம் வின் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தெனாவட்டில இருந்துச்சு. ஆனா ஆமை வந்து ஸ்லோவா போனாலுமே கூட எந்த இடத்துலயும் சோம்பேறியா இல்லாம கண்டிப்பா நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சு ஒரு தன்னம்பிக்கையோட அந்த ஆமை என்ன பண்ணுச்சு அப்படின்னா கடைசியில வின் பண்ணுச்சு. சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்துக்குமே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேல நமக்கு தன்னம்பிக்கை அப்படின்றது இருக்கணும். நம்மள வந்து மத்தவங்க நம்புறாங்களோ இல்லையோ, நம்ம வந்து அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ், அந்த விஷயம் நம்மளால முடியுமோ முடியாதோ, கண்டிப்பா நம்ம அதுல வின் பண்ணுவோமோ இல்ல தோல்வி அடைவோமோ அது மேட்டரே கிடையாது, கண்டிப்பா நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும். அதே மாதிரி ஒரு விஷயத்த அது நடந்தாலும் நடக்கலைனாலும் முயற்சி அப்படின்றது, விடாமுயற்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம தன்னம்பிக்கையும் முயற்சியுமே இல்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. இது மாதிரி மேலும் பல வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.